அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து கூற சீமான் மறுத்துவிட்டார். வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் பிற மதத்தினரை சேர்ப்பது ஆபத்தானது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் வாக்குகளை குறிவைத்தே வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதுல திருத்தம்னு வந்திருந்தா வக்ஃபு சொத்துக்களை முறைகேடாக நிர்வகித்தவர்கள், அதில் ஊழல் செய்தவர்கள், அவர்களுக்கே விசாரணை, வழக்கு, தண்டனை அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறத யாருங்க மறுக்கல. அந்த நிர்வாகத்தையே மொத்தமா மாத்திருது. அந்த நிர்வாகத்தில் 2 பிற மதத்தவர், குறிப்பா இந்து மதத்தவரை உள்ள சேர்ப்பது என்பது அது பேராபத்தை உண்டு. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தான் கருத்து கூற முடியாது என்ற சீமான் அதற்கான காரணத்தையும் விளக்கினார். பாஜகவினுடைய நெருக்கடிக்கு, நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இருக்கா? இருக்கு. சரி, அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுக, அதிமுக செயற்குழு, பொதுக்குழு, அதனுடைய முதன்மை தலைவர்கள். எல்லாவற்றுக்கும் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்ணியமாகவும் அது நாகரிகமாகவும் இருக்காது. வரும் தேர்தலில் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தான் கூட்டணி என நகைச்சுவையாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைந்த நிலையில் பாஜக நல்லவர்களாக மாறலாம் என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பேசியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்னையன் பாஜகவினர் மாறலாம் என்றார். திருடன் நல்லவனாக மாறி, ஒழுக்கமானவனாக மாறி, ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். அவரை மன்னிக்க மாட்டீர்களா? அதனால் நல்லவர்களாக மாறலாம். மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம். ஈழப் பிரச்சனையிலே 49,000 தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களே இந்திய அமைதிப்படையால், அது போன்ற நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து மறுவாழ்வு ஈழத்தமிழர்களுக்கு தரலாம். என்னென்னமோ நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். பாஜக மூழ்கும் கப்பல் என்று தாம் ஏற்கனவே விமர்சனம் செய்திருந்தது குறித்தும் அவர் பதிலளித்தார். மூழ்கிற கப்பல் இருந்து அதிசயங்கள் நடக்கும். அதிசயங்கள் நடக்கலாம் அல்லவா? பார்ப்போம். அரசியலில் கொள்கைகள் மாறும் என்றும் பொன்னையன் தெரிவித்தார். 2026 தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகை என்று போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக மாநில செயலாளராக உள்ள ஷெரீப் 15 நாட்களில் நேரில் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகைக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் ஷெரீப் பெயரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அந்த போஸ்டர்களில் அடுத்த ஆண்டு துணை முதலமைச்சர் செல்வ பெருந்தகை என்ற வாசகம் இடம் பிடித்திருந்தது. மேலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த போஸ்டருக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்தியா கூட்டணியை சீர்குலைக்கும் முயற்சியில் பல்வேறு மதவாத சக்திகள் கருமேக கூட்டம் போல சூழ்ந்து வருகிறது என்றும், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கிலும் ஒற்றுமையை கெடுக்கும் வகையிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாகவும், ஷெரீப்பின் அநாகரிகமான செயல் கட்சியின் கட்டுப்பாட்டையும் கண்ணியத்தையும் மீறியதுடன் ஒழுங்கீனமான செயல் என்றும் கூறப்பட்டுள்ளது. எந்த காலத்திலும் பிறந்த நாளை கொண்டாடியதில்லை என்றும் செல்வ பெருந்தகை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஷெரீப் நேரில் அளிக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அளித்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்ததோடு மட்டுமின்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது அவர் 90 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறியது. இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் குடியரசுத் தலைவர் பிரதிவாதியாக இல்லாத போது குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து அவர் தரப்பு வாதங்களை கேட்காமல் எவ்வாறு இதுபோன்ற உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிக்க முடியும் என்றும் வெங்கட்ரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மாநில அரசின் மசோதாக்களை அங்கீகரிப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் பங்கு குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு காலாவதியான மசோதாவை சட்டமாக்க வழி செய்துவிடும் என்பதால் இந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையே ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பின் முழு விவரத்தை உச்சநீதிமன்றம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைந்த நிலையில் பாஜக நல்லவர்களாக மாறலாம் என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பேசியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்னையன் பாஜகவினர் மாறலாம் என்றார். திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். அவரை மன்னிக்க மாட்டீர்களா? அதனால் நல்லவர். திமுகவுடன் மறைமுக கூட்டணி என விஜய் கூறுவது நியாயமற்றது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் இதனை கூறினார். திமுகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல. நீங்களே சொல்லலாம். எப்படின்னா, எப்படி மறைமுக கூட்டணி நாங்கள் வச்சுருந்தோம்? நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விஷயம். பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை. ஆனால் எப்படி மறைமுக கூட்டணி அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னா, அவர் ஒரு விஷயம், ஒரு தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொன்னால் அது மக்கள் நம்புகிற மாதிரி இருந்தால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்னா, இந்த கூட்டணி விவகாரங்களை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யணும். அவங்க இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் சமூக வலைதள பயன்பாடு எந்த அளவிற்கு அதிகரித்துள்ளது என்பதை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. நாம வீட்டுல இருந்துட்டே மவுண்ட் எவரெஸ்ட பல முறை பாக்குறோம், பயணிக்கிறோம் சொன்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடு தான் நமக்கு காமிக்கிறாங்க. சமூக வலைதளத்தோட பயன்பாடு என்பது அதிகரிச்சுட்டே வருது. அந்த வகையில நாம ஸ்க்ரோல் பண்ற எண்ணிக்கை, அதாவது அதோட அளவீடு அப்படின்றது ஒரு நாளைக்கு 300 அடி இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னு பார்த்தா, சுதந்திர தேவி சிலையுடைய உயரம் 300 அடி. அதுவே ஒரு வாரத்துல நாம எந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஐஃபில் டவரோட உயரத்துக்கு 2100 அடி உயரத்துக்கு நாம ஸ்க்ரால் பண்றோம். அதுவே ஒரு மாதம் பார்த்தோம்னா 3 பூர்ஜ் கலிஃபாக்கள் 9000 அடி. அதுவே ஒரு ஆண்டு அப்படின்னு நாம பார்க்கும்போது 4 மவுண்ட் எவரெஸ்ட் தூரம் நாம ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1,09,500 அடி அளவுக்கு ஒரு வருஷத்துல நாம போன்ல சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றோம். சரி, எந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இருக்கு, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சில வருடங்கள்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் 2012ஆம் ஆண்டுல சராசரியா ஒரு மனிதர் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இப்ப பார்க்கும்போது 2 மணி நேரம் 23 நிமிடங்களா அது அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இதை உபயோகிக்கிறாங்கன்னு பார்த்தா, சமூக வலைதளத்துல 2010ல 100 கோடி பேர் தான் பயன்பாடுல இருந்தாங்க. இப்போ 520 கோடி பேர் அதை பயன்படுத்துறாங்க. சரி, இவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தமா இருக்கக்கூடிய பயனாளர்கள்ல 1% தான் அடிக்கடி பதிவிடுறாங்க. அதாவது எப்பவுமே கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதுவே எப்பவாவது பண்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது 9% பேர். மீதம் இருக்கக்கூடிய இந்த 90% பேர் வெறுமனே பார்க்க மட்டும்தான் செய்யறாங்க. அப்போ இவங்களுடைய தாட்ஸ் இவங்களுக்கு கடத்தப்படுவது அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப உண்மை தன்மையில இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எதை சோசியல் மீடியால காமிக்கிறாங்களோ அதுதான் உண்மை, அதுதான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னு இந்த 90% நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு எதிராகவோ ரொம்ப கோபமாவோ இல்ல எமோஷன்ஸ் கிளறக்கூடிய வகையிலேயோ கண்டென்ட் நிறைய வருது அப்படின்னா அதை கிட்டத்தட்ட 67% பகிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, அடையாளம் இல்லா கணக்குகள்ல அந்த விஷயம் வந்தா கூட அது பகிரப்படுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஆன்லைன்ல பிரச்சனைகள்னு வருது. சிலர் கமெண்ட்ஸ்லேயே சண்டை போட்டுக்குவாங்க, சிலர் பெண்களை மட்டும் குறிப்பிட்டு
குறிப்பிட்டு தப்பா பேசக்கூடிய வகையில கமெண்ட்ஸ் பதிவிடுவாங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் பிரச்சனைகள் எல்லாமே 74% பிரச்சனைகள் 1% தான் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது பொய்யான செய்தியை பரப்புறது. வெறும் 0.1% தான் இந்த ஃபால்ஸ் நியூஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது. அவங்கள நம்பி அடுத்துன்னு 80% பொய் செய்தியை மத்தவங்க பரப்பிடுறாங்க. இவங்களையும் 3 வகை இருக்கிறதா சொல்லப்படுது.